வெல்கம் டு பூங்கோதைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. என்னோட ஸ்பூன் குட்டியாக இருக்கிறதுனால நான் 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்பூனில் நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீல வாக்கில் வெட்டி வச்ச வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கி வச்ச தக்காளி 4 சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க பேஸ்டா. பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகின பிறகு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்யலாம்னா நம்ம வீட்லேயே செய்யலாம். அது ரொம்ப சுலபமான முறையில். டெய்லி நம்ம பால் காசும் போது அதில் வர ஆடையை எடுத்து சேர்த்து வச்சு அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். மிதமான தீயில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்த்து நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சூடாக பரிமாறலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, நான், பூரி, தோசை, ஒயிட் ரைஸுக்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.